எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டு வரேன். அண்ணா கலைஞர் காலத்துல இருந்தே நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டு வரேன். என்னோட ஓட்டு என் தளபதி விசிலுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு வந்தாலும் 2016 சட்டமன்ற தேர்தலை தொடங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திரு சீமான் அவர்கள் அடைஞ்சது மெதுவான வளர்ச்சின்னு சொல்லி ஒரு சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது நிலையான வளர்ச்சி. ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் பெற பொறுத்து அடுத்த கட்ட வளர்ச்சி. 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்போது திரு சீமான் அவர்கள் ஒருவேளை இதே கொள்கையோட இதே கோட்பாட்டோட தனித்து போட்டின்ற முடிவோடு இருந்தார்னா அவரு தான் 2031 முதலமைச்சர்ன்றது என்னோட தனிப்பட்ட கணிப்பு. அது நடக்கலாம், நடக்காம போகலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போகலாம். திரு சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 8.2 விட கம்மியா எடுக்கலாம். என்னோட கணிப்பு மாதிரி 17% வரைக்கும் அதிகமா எடுக்கலாம். இதுல எது வேணா நடக்கலாம், எது வேணா நடக்காம போகலாம். ஆனா திரு சீமான் அவர்களோட உழைப்புன்றது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. வேற எந்த ஒரு கட்சி தலைவராலையுமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்துல போட முடியாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல வேற எந்த தலைவராலையும் போடப்படாதது. அதனால உழைப்பு இருந்தா உயர்ந்துடலான்ற மாதிரி ஒரு சின்ன தத்துவம் எல்லாருமே தெரிஞ்சதுதான். அதனால திரு சீமான் அவர்களும் அவரோட தம்பி தங்கைகளும் தன்னோட கடின உழைப்பை களத்துல போட்டுட்டே இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாவே வளர்ச்சி அடைவாங்கிறது என்னோட கருத்து. என்னோட இந்த கணிப்பு பிளஸ் கருத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்குமா நடக்காதா? 2031 நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.